வரும் 19ஆம் தேதி மீனவர்களை திரட்டி திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்து ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். சுதந்திர தினத்தன்னைக்கு நேற்று உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தினா வருகிற 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் தங்கச்சி மடத்தில் அறிவிச்சிருக்கோம். இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் எங்களை கூப்பிட்டு இந்த மறுபரிசீலனை பண்ணுங்க, மீனவர்களும் படகுகளும் கூடிய விரைவில் விடுதலை செய்யக்கூட நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க மீனவர்களை விடுதலை செய்து தர்ற வரைக்கும் எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் தொடரும். அதே மாதிரி திட்டமிட்டபடி வருகிற 19ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ரயில் மறியல் போராட்டம் நிச்சயமாக நடக்கும். அதுக்குள்ள எங்க மீனவர்கள் விடுதலை செஞ்சுட்டாங்கன்னா இந்த போராட்டத்தை மறுபரிசீலனை செய்யும் சொல்ற. திருச்செந்தூர் ருக்மிணி சத்யபாமா சமேத கல்யாண கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமி வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ண ராதை வேடமணிந்து பஜனை பாடினர். இந்த விழாவில் ஏராள மக்கள் கலந்து கொண்டு பூஜையில் விழாவினை சிறப்பித்தனர். ஈரோடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 12 பவுண்ட் நகை மற்றும் 2,75,000 ரூபாய் கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் கரிகாளியம்மன் வீதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் தனது குடும்பத்தினருடன் கோத்தகிரி சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இப்பகுதியில் கடந்த 2 நாட்களில் 30 பவுண்ட் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நீலகிரியில் பழங்குடியின மக்களின் கலாச்சார உடை, கைவினைப் பொருட்கள் மற்றும் அரிய புகைப்படங்கள் கொண்ட சிறப்பு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமியா பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தோடர், கோத்தர், இளுருளர், கும்பர் உள்ளிட்ட 6 வகையான பழங்குடியின மக்கள் குறித்த சிறப்பு கண்காட்சி உதகையில் தொடங்கி உள்ளது. தமிழக சுற்றுலாத்துறை சார்பாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் தோடர் பழங்குடியின மக்களின் கைவினைப் பொருட்கள், பழங்குடியினரின் ஓவியங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மேலும் பழங்குடியின மக்கள் சேகரித்த சிறு வன பொருட்கள் மற்றும் அரிய வகை புகைப்படங்கள் ஆகியவை தனித்தனியாக அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.